எந்த ஒரு தோல்வியாதியும் அப்படி வந்து டச் பண்ண உடனேயோ பக்கத்தில் உட்கார்ந்த உடனே பரவுறதே கிடையாது. ஒரு சில இந்த ஸ்கேபீஸ் மாரி டிசீசஸ் மட்டும்தான் வேகமாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது. தோல்வியாதி எதுவுமே தொத்து வியாதி கிடையாது. அதுலேயும் இந்த சொரியாசிஸ் வந்து சத்தியமாக தொத்து வியாதியே கிடையாது. பாவம் இந்த சொரியாசிஸ் பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையுமே பஸ்ஸில் கூட யாருக்காவது ஒரு சொரியாசிஸ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் பக்கத்தில் உட்கார மாட்டாங்க. அவங்களுக்கு இருக்கிற மன அழுத்தம் நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, செத்துடலாம் போல இருக்குது சார் அப்படின்னு. நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் கூட பண்ணியிருக்கேன், மக்கள் மெய்தீண்டல்னு. ஸோ இப்போ நான் சொரியாசிஸ் வந்தவங்களை வந்து தொட்டு பார்த்து அவங்கள கட்டி பிடிச்சி உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் அவங்க உடனே அழுதுருவாங்க. ஏன் சார் எங்களை தொடுறீங்களே உங்களுக்கு வந்துடாதான்னு அவங்க அதுக்காக ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ அது இந்த சொரியாசிஸ் வந்து பரவக்கூடியதே இல்லை. கணவன் மனைவி தாம்பத்திய உறவில் ஈடுபட்டால் கூட அவங்களுக்கு எதுவுமே வராது, அவங்க குழந்தைங்களுக்கு வராது. எத்தனையோ சொரியாசிஸ் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நான் கல்யாணமே பண்ணி வச்சுருக்கேன், எதுவுமே நடக்காது. இந்த சொரியாசிஸ் வந்தவங்களை வந்து தயவுசெய்து பாவம், அதை அவங்கள ஒதுக்காதீங்க. இது பெரும் பாவம், அது மன்னிக்க முடியாத குற்றம். அது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த பாவம் தீராது.